ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்குப் பண்ணிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கோலச் சுரிசங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல்மேல் மாலத்தொடை தென் நரங்கரு கீயும் மதிப்புடைய சோலைக்கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. அள்ளினாள் தாமரை மேல் ஆரணங்கி நின்துணைவி மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலால் ஆயர்குல வேந்த நாகத்தால் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஆண்டாள் பூமி தேவியோட அம்சமா இந்த பூமியில அவதாரம் செஞ்சாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹிரண்யாக்ஷன் அப்படின்ற அரக்கன் வந்து பூமியையே தூக்கிட்டு போய் ஆவரண ஜலம் பிரளய கடல்னு சொல்றோம் இல்லையா, தூக்கி போட்டுருவான். அதுக்காக பூமியை காப்பாற்றணுன்றதுக்காக, பூமியை மீட்டெடுக்கணுன்றதுக்காக பெருமாளே வராகனா அவதாரம் எடுத்து பூமியை மீட்டும் எடுப்பாரு. அப்போ பூமி பிராட்டி ஒரு கேள்வி கேட்பாங்க, நமக்காக கேட்பாங்க. நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, கடல்ல இருந்து மீட்டெடுத்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனா நம்ம குழந்தைங்க எல்லாம் பூமியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, சம்சாரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, நம்ம குழந்தைங்க எல்லாரையும் உங்க திருவடியில சேர்க்கறதுக்கு, உங்க திருவடியை அடையறதுக்கு நீங்க ஒரு சுலபமான வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பிராட்டி கேட்பாங்க. அதுக்கு வராக பெருமாள் சொல்லுவாரு, சுலபமான வழி சொல்லுவாரு. எல்லா மனிதர்களும் அவங்களோட உடலும் மனமும் நல்லா இருக்கும்போது, சரியா இருக்கும்போது என்னிடத்துல சரணாகதி பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களை என்னோட திருவடியில சேர்த்துப்பேன். வாயால என்னோட நாமங்களை சொல்லி, கைகளால எனக்கு அர்ச்சனை பண்ணி, மனசால என்ன நினைச்சாலே போதும், நான் கண்டிப்பா என்னோட திருவடியில நான் அவங்கள சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பூமி பிராட்டி பார்ப்பாங்க, இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் உபதேசம் பண்ணணும், உபதேசம் பண்ணா மட்டும் பத்தாது, நம்மளே செஞ்சும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக வைகுண்டத்துல இருந்தே அவங்க நமக்காக பூமியில வந்து அவதாரம் செய்வாங்க. வைகுண்டத்துல இருந்து, அதாவது வைகுண்ட போகத்தையே துறந்து, அந்த வைகுண்ட வாழ்க்கையே துறந்து நமக்காக நம்ம உழண்டுட்டு இருக்க இந்த சம்சாரத்துல வந்து பிறப்பாங்க. ஆடி மாசம் பூர நட்சத்திரத்துல அவதாரம் செஞ்சாங்க. இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அப்படின்ற பெரியாழ்வார் மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற திவ்ய கஷேத்திரத்துலதான் பெரியாழ்வார் அவதாரம் செஞ்சாரு. பெரியாழ்வாரோட பொண்ணாதான் பூமி பிராட்டி ஆண்டாள் அவதாரம் செய்யறாங்க. எப்பவுமே தன்னோட மனசுல விஷ்ணுவை ஸ்மரிச்சிட்டு இருக்கிறதால தான் அவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்ற திருநாமமே வந்தது. அவர் என்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க வடபத்திர சாயி எம்பெருமானுக்கு நந்தவனம் அமைச்சு பூக்களை பறிச்சு அழகான மாலையா தொடுத்து அங்க இருக்கிற அந்த வடபத்திர சாயி எம்பெருமானுக்கு சாத்துறதான் தன்னோட கைங்கரியமா செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் எப்பவும் போல நந்தவனத்துக்கு போறாரு, பூக்களை பறிக்கணுன்றதுக்காக. பகவன் நாமங்களை ஆனந்தமா சொல்லிக்கிட்டு மாதவா, கேசவா, நாராயணா, கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு பகவன் நாமங்களை ஆனந்தமா சொல்லிக்கிட்டு நந்தவனத்துக்குள்ள போறாரு. எப்பவும் இல்லாத ஒரு செயல் ஒண்ணு, ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்குது. என்னன்னா, ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. பெரியாழ்வார் பாக்குறாரு, என்ன இது, ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நந்தவனத்துக்குள்ள எப்படி கேக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, பெரியாழ்வார் அமைச்சிருக்க துளசி பாத்திக்கு பக்கத்துல ஒரு பெண் குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஆழ்வார் போறாரு, அந்த பெண் குழந்தைய தன்னோட கைகள்ல இப்படி எடுக்கிறாரு. பூமி பிராட்டியோட அவதாரம் இல்லையா, அவ்வளோ அழகு. கண்ணெல்லாம் அழகா முட்டை கண்ணு, அழகான உதடு, சந்திரனை போல அழகான உருண்டையான முகம். நம்ம கோவில்ல போய் சேவிச்சாலே அந்த தாயார் முகத்தை பார்க்கும்போது இந்த கருணை தானே தெரியும். அப்ப அந்த கருணையே வடிவெடுத்த அந்த தாயார் அவ்வளோ அழகான அந்த குழந்தைய தன்னோட கைகள்ல ஏந்தி இருக்கிறாரு. அவர் கையில எப்பவுமே பூமாலை ஏந்தி தானே பழக்கம். இப்போ அந்த பெண் குழந்தைய ஏந்தி இருக்கிறாரு. என்ன பேரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கோதை அப்படின்னு சொல்லிட்டு திருநாமம் வைக்கிறாரு. கோதைனா பூமாலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இல்லையா. அவர் பெரியாழ்வாருக்கு குழந்தை இல்லை, அவருக்கு சந்தோஷம், பகவான் நமக்காக கொடுத்திருக்க குழந்தை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோதை
குழந்தைய ஆசாசியா வளர்க்குறாரு. பெரியாழ்வாருக்கு இருந்தது எல்லாமே கிருஷ்ண பக்தி. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கண்ணனுக்கே அற்று தீர்ந்தவர் பெரியாழ்வார். தன்னையே யசோதையா பாவிச்சு கண்ணனுக்கு பூச்சூட வாராய் நீராட வாராய் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி அழைச்சி கைங்கரியம் பண்றாரு இல்லையா, அழைச்சி அழைச்சி பாசுரம் பாடுறாரு இல்லையா. அப்போ தாங்கிட்ட இருக்கிற அந்த கிருஷ்ண பக்திய அப்படியே குழந்தைக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டு வராரு. பாகவத புராணத்தையே சொல்லி கொடுத்து குழந்தைய வளர்த்துட்டு வராரு. குழந்தைக்கு கண்ணன் பண்ண எல்லா சேஷ்டங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வராரு. கண்ணன் மண்ணு சாப்பிட்ட கதை, கண்ணன் வெண்ணெய் திருடின கதை, கண்ணன் கோவர்தன மலையையே தூக்கி ஆயர்பாடி மக்களையே காப்பாத்தினான் இல்லையா, அந்த கதை, காளியன் மேல நர்த்தனம் ஆன கதை, ஒரு கதை விடாம பாகவத புராணத்தையே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வராரு. கோதையோட மனசுல கண்ணனை பத்தின அந்த கதைகளும் கண்ணனை பத்தின எண்ணங்களும் ஆழமா பதியுது. அவ கேக்குறது எல்லாமே பகவானை பத்தின கதைகள், பாக்குறது எல்லாமே பெரியாழ்வாரும் கண்ணனுக்கு செய்யற கைங்கரியமும் தான் பாக்குறா. அப்ப அவ பாக்குறதும் கேக்குறதும் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு ஒண்ணுமே தெரியாது, பகவானை தவிர உலக விஷயம் ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே மனசுல பதியறது எல்லாமே பகவானை பத்தின சிந்தனைகள் தான். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவளுக்கு இந்த பக்தி மாதுரிய பக்தி மதுர பக்தியா மலருது. என்ன முடிவு பண்றானா, கல்யாணம் பண்ணா அந்த கண்ணனை தான் கல்யாணம் பண்ணணும், கை பிடிச்சா அந்த மாதவனை தான் நான் கை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. எப்படியாவது அந்த கண்ணனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. வேற யாராவது இப்படி பண்ணாங்களா, கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டுன்னு வேற யாராவது ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பெரியாழ்வார் தான் பாகவத புராணத்தையே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வராரு இல்லையா. பெரியாழ்வார் ஒரு நாள் சொல்றாரு, கண்ணனை கல்யாணம் பண்ணணும்ட்டுன்னு ஆயர்பாடியில இருந்த எல்லா கோபிகைகளும் ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க மார்கழி மாசம் முழுக்க பாவை நோன்பு விரதம் அனுஷ்டிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே கோதைக்கு சந்தோஷம். ஏன்னா அவளும் கண்ணனை கல்யாணம் பண்ணணும்னு தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அப்போ நம்மளும் மார்கழி மாசம் பாவை நோன்பு விரதம் அனுஷ்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. ஆயர்பாடியில இருந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, காலையிலேயே எழுந்து யமுனை நதிக்கரையில நீராடிட்டு அங்க இருக்க அந்த மணல்லே கார்த்தியாயினி பொம்மையை ஒண்ணு செஞ்சு அந்த பொம்மைக்கு பிரசாதம்லாம் சமர்ப்பிச்சு பூவால் அலங்காரம் பண்ணி நாங்க கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு அந்த கார்த்தியாயினி தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க ஆயர்பாடியில இருந்த கோபிகா ஸ்திரீகள்லாம். ஆனா இங்க ஆண்டாளுக்கு அப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ ஸ்ட்ரைட்டா கண்ணனையே பிரார்த்தனை பண்றா. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, நான் உன்னைதான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா கண்ணனையே பிரார்த்தனை பண்றா. என்ன பண்றானா, மார்கழி மாசம் 30 நாளும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டா. அதுல 30 பாசுரங்கள் மூலயமா நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறா. எப்படி பகவான் இடத்துல சரணாகதி பண்றது, பகவான் இடத்துல நேரா போய் பற்றிடக்கூடாது, பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு தாயாரோட புருஷகாரத்தோட தான் பகவானோட திருவடியை நம்ம சரணாகதி செய்யணும் நமக்கு சொல்லி கொடுக்கறா. எதுக்காக அவதாரம் செஞ்சாலோ, தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொல்லிட்டு நமக்கு உபதேசம் பண்ணணும் தானே வந்தா. அத 5வது பாசுரத்துல நமக்கு சொல்லி கொடுக்கறா. இவ பாடல இந்த திருப்பாவை 30 பாசுரங்களும் வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொல்லிட்டு தானே பெரியவங்கள்லாம் கொண்டாடுறாங்க. வேதத்துக்கே சாரமா இந்த 30 பாசுரங்களையும் ஆண்டாள் நமக்கு கருணையோட கொடுத்திருக்கா. அதுல முதல் பாசுரத்துல சொல்றா, நாராயணனே நமக்கே பறை தருவான், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். நமக்கு தேவையான அந்த பலனை அந்த நாராயணனே கொடுப்பான். பலனும் வேற இல்ல, கொடுக்கறவனும் வேற கிடையாது. ரெண்டுமே நாராயணன் தான். பலனும் நாராயணன் தான், அந்த பலனை கொடுக்கறவனும் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாசுரத்துல சொல்றா.
2வது பாசுரத்துல என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன செய்ய மாட்டோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம், செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அப்போ சொல்றா, நாங்க நெய் சாப்பிட போறதில்ல, பால் சாப்பிட போறதில்ல, தலையில பூ வச்சுக்க போறது கிடையாது. அந்த பகவான் நாமங்களையே சொல்லிக்கிட்டு கோள் பேச மாட்டோம், தீக்குறளை சென்றோதோம். நாங்க பகவான் நாமங்களை சொல்லிக்கிட்டு அப்ப 30 நாளுமே நாங்க நோன்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறோம், என்ன செய்ய மாட்டோம்னு சொல்றா. 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனோட நாமங்களை பாட போறோம். எந்த பகவான் கருணையே வடிவானவனோ, எந்த பகவான் அழகனுக்கெல்லாம் அழகன், பேரழகனோ, தேவாதி தேவனோ, அந்த பகவன் நாமங்களை, அந்த உத்தமனோட நாமங்களை நாங்க சொல்ல போறோம், வாயார பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. 5வது பாசுரத்துலதான் நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்றா. எதுக்காக அவதாரம் செஞ்சாலோ அதையே நமக்கு உபதேசம் பண்றா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அப்போ நம்ம தூயோமாய் வந்து அவனோட திருவடிக்கு வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணி, வாயால அவன் நாமங்களை ஆனந்தமா பாடி, மனசால அவனையே ஸ்மரிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? நம்மளோட பாவங்கள்லாம் நெருப்புல இட்ட பஞ்சு போல பொசுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம பாவங்கள்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றா. பகவான் நாமங்களை சொல்றது மூலியமாவே நம்மளோட எல்லா பாவங்களும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உபதேசம் பண்றா. அப்புறம் என்ன பண்றான்னா, பாகவத பெண் பிள்ளைகளை வந்து துயில் எழுப்புறா. இப்போ நம்மளெல்லாம் துயில் எழுப்பணும்னா நம்ம பகவானோட அறிவே இல்லாம, பகவானை பத்தின ஞானமே இல்லாம அறியாமையால நம்ம உழண்டுட்டு இருக்கோம். அதனால நம்மள துயில் எழுப்பணும்னா, இப்படி பகவானோட ஞானமே இல்லாம இருக்கிறியே, அறியாமையில உழண்டுட்டு இருக்கியே, எழுந்துருன்னு சொல்லிட்டு நம்மள துயில் எழுப்பலாம். ஆனா ஆயர்பாடியில இருந்த கோபிகைகள்லாம் பகவானை பத்தின ஞானம் இல்லாமலா இருப்பாங்க? அவங்களுக்கு பகவானை பத்தின ஞானமும் இருக்கு, அதே மாதிரி கண்ணங்கிட்ட அதிக பக்தியும் இருக்கு. அதனால அவங்க எல்லாரும் பகவானோட அனுபவத்துல மயங்கி இருக்காங்க. அப்போ பகவானோட அனுபவத்துல மயங்கி இருக்கிற எல்லா பாகவத பெண் பிள்ளைகளையும் துயிலெழுப்பி, தனியா பகவானை அனுபவிக்க கூடாது, கூடி இருந்து குளிர்ந்தேலோர் ஒன்னா சேர்ந்து சத்சங்கத்தோட தான் அந்த பகவானை நம்ம கண்ணனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாகவத பெண் பிள்ளைகளா துயில் எழுப்பிக்கிட்டு போறா. போயிட்டு வாயில் காப்பாளர் கோயில் காப்பாளர்னு சொல்லிட்டு அவங்கள முதல்ல அவங்களோட பெர்மிஷனோட தான் உள்ள போறா. வாயில் காப்பாளர் கோயில் காப்பாளரோட பெர்மிஷனோட, நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமையரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலிழ பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு அவங்களோட பெர்மிஷனோட உள்ள போறா. தாயாரோட புருஷகாரத்தோட நப்பின்னைய முன்னிட்டு கொண்டு பகவான் இடத்துல சரணாகதி பண்றா. இது வந்து பராசரப்பட்டர் வந்து ஆச்சரியமா சொல்லுவாரு. என்னன்னா, பகவானே தன்னோட சொரூபத்தை மறந்து படுத்துட்டு இருந்தான். அவன் வந்து தன்னோட சொரூபத்தையே மறந்து அவன் படுத்துட்டு இருந்தான். அப்படி படுத்துட்டு இருந்த பகவானையே பலாத்காரமா எழுப்பி, நாங்க எல்லாரும் உனக்கு கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு இருக்கோம், நீ இப்படி படுத்திருக்கியே, நாங்க கைங்கரியம் பண்ண போறோம், நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பலவந்தமா கைங்கரியம் பண்றாளாம் கோதை. நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சூப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யா பயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலித்தம் ஞாபலாத் கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹா. அப்போ படுத்திருக்க அந்த பகவானைய பலாத்காரமா எழுப்பி, நாங்க கைங்கரியம் பண்ண போறோம், நீ ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோதை நாச்சியார் சொல்றாளாம். நப்பின்னிய முன்னிட்டு கொண்டு போறா.
குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ வட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவலோர் எம்பாவாய். அப்போ தாயாரோட புருஷகாரத்தோட போனாதான் பகவானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், பகவான் நம்மள ஏத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறா. இப்போ போயிட்டா. கண்ணன் கேக்குறான், எதுக்காக வந்திருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கேக்குறான். அதுக்கு கோதை சொல்றா, உன் திருவடிக்கு பல்லாண்டு பாட வந்திருக்கோம் கிருஷ்ணா, உன் திருவடிக்கு பல்லாண்டு பாட போறோம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். வாமனனா வந்து திருவிக்கிரமனா உலகத்தையே அளந்தையே, உன்னோட அந்த திருவடி தாமரைக்கு போற்றி போற்றி போற்றி. ராமணனா வந்து ராவணனையே அழிச்சையே, உன்னோட அந்த பராக்கிரமத்துக்கு போற்றி. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, உன்னோட 1000 மக்களை காப்பாத்தணுன்றதுக்காக கோவர்தன மலையையே குடையா பிடிச்ச இல்லையா, உன்னோட அந்த குணத்துக்கு உன்னோட அந்த கருணைக்கு பல்லாண்டு. அடியார்களை எப்படி ரட்சிக்கிற நீனு, உன்னோட அந்த கருணைக்கு பல்லாண்டு. பகவானுக்கு பல்லாண்டு பாடுறா. கண்ணன் கேக்குறான், உங்களுக்கு என்ன வேணும், என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம் கிருஷ்ணா, உன்னை விட்டு எங்கேயுமே நாங்க பிரியக்கூடாது, எப்பவும் உன் கூடவே இருந்து உனக்கு எப்பவும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நீ தான் இறங்கி அனுகிரகம் பண்ணணும், எங்களை விட்டுறாத, உனக்கு எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. சொல்றா, உன் கூட இருந்தா நாங்க எல்லாத்தையுமே அணிஞ்சுப்போம், நாங்க சந்தோஷமா இருக்க போறோம், உனக்கு சந்தோஷமா கைங்கரியம் பண்ண போறோம். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ஞாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நாங்க எல்லாத்தையும் அணிஞ்சுக்க போறோம், ஒன்னா சேர்ந்து கூடி இருந்து ஒன்னா அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கண்ணை பாக்குறான். இவங்க ஆரம்பத்துல இருந்தே இதே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னாங்கல்ல, ஏதோ பறையை எதிர்பார்த்து வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு கண்ணை என்ன பண்ணான்னா, ஒரு வாசிக்கிற கருவி பறையை எடுத்துட்டு வந்து கோதை கிட்ட கொடுத்தான். அதுக்கு கோதை கேட்டா, என்ன கிருஷ்ணா இது, என்ன இது? கண்ணன் சொன்னான், நீங்க தானே சொன்னீங்க ஏதோ நாராயணன் பறை தருவான்னு சொன்னீங்களே, எதுக்காக தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொன்னான். என்ன கிருஷ்ணா, நாங்க ஒண்ணு இந்த பறையை எதிர்பார்த்து வரல கிருஷ்ணா, இது வேணாமா உங்களுக்கு, அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம், உமக்கே யாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். நாங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு உன்கிட்ட வந்திருக்கோமே, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்? எத்தனை பிறவி எடுத்தாலும், இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்பவும் உனக்கு கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். வேற எதையுமே உன்னிடத்துல நாங்க எதிர்பார்த்து வரல, உன்னையும் உனக்கு செய்யற கைங்கரியத்தையும் தான் நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கோம். வேற ஏதாவது ஆசை வந்துருச்சுன்னா ஆண்டாளுக்கு கண்டிப்பா வேற ஆசை வர போறது கிடையாது. நமக்காக பிரார்த்தனை பண்றா, ஏன்னா நம்ம புத்தி உலக விஷயத்துல கண்டிப்பா போகும் இல்லையா, அப்ப நமக்காக கேட்டுக்கிறா. வேற ஏதாவது ஆசை வந்துடுச்சுன்னா நீ தான் மாத்தி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அப்போ எங்களுக்கு தேவையான அந்த பறை நீயும் உனக்கு செய்யற கைங்கரியமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட சொல்றா.
இப்ப இந்த 30 பாசுரங்களையுமே நம்ம தினமும் படிச்சா, அந்த பகவானோட முழு அருள் கிடைக்கணும்னு நமக்கு அனுக்கிரகம் பண்றான் இல்லையா? இந்த 30 பாசுரங்கள் மூலியமாவும் நமக்கு கண்ணனை எப்படி சரணாகதி பண்றது, பாகவதர்கள முன்னிட்டு கொண்டு தாயாரோட புருஷகாரத்தோட பகவான போய் பற்றணும் அப்படின்றத நமக்கு சொல்லிக் குடுக்குறா. 30 30 பாசுரம் பாடிட்டா, மார்கழி மாசம் முழுக்க விரதமும் அனுஷ்டிச்சுட்டா. ஆனா, இவ இவ்ளோ திருப்தியும் பண்ணியும் கண்ணன் வரல. கண்ணன் கோதைய ஏத்துக்கல. அதனால இவளோட விரக தாபம் அதிகமா ஆகுது. அதனால இன்னும் நெறைய பண்ண ஆரம்பிக்கிறா. என்னென்ன பண்றா? கண்ணனை கல்யாணம் பண்ணணும், கண்ணனை அடையணுன்றதுக்காக கோதை என்னென்ன பண்றா அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.